ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம இன்றைக்கி மைசூர் பாக் செய்யலாம். முதல்ல மைசூர் பாக் செய்கிறதுக்கு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்கிளாக ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா நெய்யை தடவிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஓரங்கள் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நீங்கள் நெய் தடவிக்கோங்க. அப்போ பீஸ் போட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நல்லா சாஃப்டாக நமக்கு வேணும் அப்படின்னா மைசூர் பாக்கை ஒரு 2-3 முறையாச்சும் மாவை சலித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உருண்டைகள் இல்லாமல் மாவு கிடைக்கும். கடலை மாவை முதல்ல சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா 250 மில்லி கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 5-7 நிமிஷத்துக்கு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுக்க கடலை மாவு நல்லா மணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் கடலை மாவு கலர் மாறக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் கடலை மாவு பார்த்திங்கன்னா சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் உருண்டை கட்டின மாதிரி இருக்கும் மாவு, அதனால சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் மாவை வறுத்துட்டு சலிச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1.25 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை நெய் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா வெறும் எண்ணெயை மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம், உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும் சாப்பிட. அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்க போகிறேன். நல்லா உருண்டைகள் இல்லாமல் நைஸாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத மாதிரி இருக்கணும். அடி பிடிக்கிற பாத்திரம் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கலந்து கொடுக்க கலர் மாறிடும் மைசூர் பாக், அப்புறம் அடி பிடிச்சிக்கும். நான் இப்போ நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற சர்க்கரை தூசியாக இருந்ததுன்னா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் தான் அளவு எடுக்கணும். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும். அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நெய் அளந்து எடுத்துக்கிறேன். நான் உருக்கின நெய்யாக எடுத்திருக்கேன். இந்த 1 கப் நெய்யை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இந்த நெய்யை லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கடலை மாவை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குக் பண்ணணும். அதுக்காக ரெடியாக இந்த நெய்யை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. பாகை இந்த மாதிரி விரலில் தொட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு கம்பி மாதிரி லைன் ஃபார்ம் ஆகணும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் பாகை முருக விட்டுட்டிங்கன்னா மைசூர் பாக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு எடுக்காமலே நீங்கள் மாவை கொட்டிட்டிங்கன்னா பீஸ் போட முடியாது. மைசூர் பாக்கு கரெக்டாக நம்மளால் கரெக்டாக பார்த்து ஒரு கம்பி பதத்துக்கு இந்த மாதிரி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை ஒரு முறை ஸ்பூனில் நல்லா இப்படி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே மைசூர் பாக் செய்யும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் கூட உருண்டை கட்டாமல் அடி பிடிக்காமல் நம்மளால் நல்லா நைஸாக மைசூர் பாக்கை செஞ்செடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகோட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் சூடு பண்ணிகிட்ருக்கிற அந்த நெய்யை சூடாக எடுத்து இப்போது இந்த மாவோட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கணும். சேர்க்குற அந்த ஒரு கரண்டி நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு கரண்டி நெய்யை சேர்த்துட்டு
நல்லா கலந்து கொடுக்கணும். இதே மாதிரி இருக்கிற எல்லா நெய்யுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 முறையாச்சும் நெய்யை வந்து சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா நெய்யுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு ட்ரேக்கு மாற்றணும். ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா, கல் மைசூர் பாக், அந்த மாதிரி மைசூர் பாக் கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா மீதி எவ்வளோ நெய் இருந்தாலும் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ட்ரேயில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் இதுக்கு மேலே கெட்டியாக ஆகிடக்கூடாது மாவு. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் மைசூர் பாக்கை சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு செய்யணும். மாவு கெட்டியானதுக்கப்புறமா டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் ட்ரேயில் எடுத்து ஊற்றிடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூன் பின்னாடி இல்லை கரண்டி பின்னாடி நெய்யை தடவிக்கிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சூடு ஆறிட்டாலும் நம்மளால் பீஸ் போட முடியாது. அதனால் கொஞ்சம் சூடு ஆறணும், அதே சமயம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சூடு குறைஞ்சிடுச்சு, அதே சமயம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்குது. இப்போது கத்தியில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெயை தடவிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம நல்லா ஃபுல்லாக சூடு ஆற வைக்கணும். நல்லா ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மைசூர் பாக்கு வந்து எடுக்கணும். அப்போ தான் உடையாமல் நமக்கு முழுசாக பீஸ் வந்து கிடைக்கும். நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரமாவது ஆகும் நல்லா சூடு ஆறி வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போது தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே எடுத்தோம்னாலே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற பீஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க் கலரில் வந்திருக்கும். இப்போ இருக்கிற எல்லா பீஸையும் நான் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் மைசூர் பாக் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு மைசூர் பாக் வந்து கிடைக்கும். நல்லா சூப்பராக டேஸ்டியாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு மைசூர் பாக் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது கையில் எண்ணெய் நெய் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எப்படியும் ஸ்டோர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதாவது 1 நாள் 2 நாளாவது வச்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கிறதுனால. அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது எண்ணெய் நெய்யெல்லாம் இல்லாத மாதிரி ஆகிடும். நீங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செய்யும் போதே ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும் மைசூர் பாக்கு. அப்போவே சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்கலாம் கமெண்ட்ஸில் வந்து இவ்வளோ நெய் எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு உங்களோட வீட்டில் இதே மாதிரி நெய் மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.